அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 25ஆம் தேதிக்கான நடப்புகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக, கேரளா ஆளும் இடதுசாரி கூட்டணியில் சர்ச்சை. என்னென்னா, பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணைந்தால் கருத்து வேறுபாடு. இந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. இதுதான் பிஎம் ஸ்ரீக்கான ஃபுல் ஃபார்ம். இந்த ஸ்கீம் மத்திய அரசால் 2022 செப்டம்பர் மாதம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலிமா பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதி, கல்வித்தரத்தை உயர்த்துவது ஆகியவை இதன் முக்கிய நோக்கம். தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதன் முன்மாதிரியாக இத்திட்டம் குறிப்பிட்ட பள்ளிகளை தேர்வு செய்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் இணைஞ்சோம் அப்படின்னா மத்திய அரசு சார்பில் இருந்து கொஞ்சம் நிதி கிடைக்கும். அதை வச்சு நம்ம பள்ளியை டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதனால் இந்த திட்டத்தில் கேரளா ஜாயின் பண்ணதால் கருத்து வேறுபாடு இருக்குது. அப்போ நமக்கு தேவையானதை பிஎம் ஸ்ரீனா என்னென்னு பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? அகைன் சொல்கிறோம், பிரதான் மந்திரி ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா 2022 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த திட்டத்தில் இணைவது மூலமாக ஸ்மார்ட் வகுப்புகள், எண்ம நூலகம், எண்ம ஆய்வகம், விளையாட்டு உபகரணங்களுடன் கூடிய மைதானம், இன்னோவேஷன் கவுன்சில் போன்ற வசதியுடன் கூடிய முன்மாதிரி பள்ளிகளாக அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த, கடல் ஆமைகள் மறுவாழ்வு மையம் அமைக்கும் திட்டம் ஒப்பந்த புள்ளி கோரியது அரசு. கிண்டியில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்துக்கான கட்டுமான பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கு. டிசம்பர் முதல் ஜூன் மாதம் வரை கடல் ஆமைகள் முட்டையிடும் காலமாகும். இக்காலத்தில் தமிழக கடலோர பகுதிகளில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ஆலிவ் ரெட்லி வகை ஆமைகள் கரைக்கு முட்டையிட்டு செல்லும். அதன் ஒரு பகுதியாக சென்னை கிண்டியில் உள்ள தேசிய பூங்கா வளாகத்தில் 4400 சதுர மீட்டர் பரப்பில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்காங்க. அப்போது இதை பற்றி பார்க்குறப்போ, கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1999. ஸோ எங்கே இதுக்கு மையம் அமைக்க போகிறாங்க, பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையம்னா கிண்டியில். இதனுடைய முட்டையிடும் காலம் டிசம்பர் முதல் ஜூன் வரை. அடுத்தா, தேங்கி இருக்க நீரில் நடக்க வேண்டாம் என அறிவுறுத்தல். ஏன்னா எலிக்காய்ச்சல் அதிகமாக பாதிக்குதான். மழை தீவிரமடைந்துள்ள நிலையில் லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் தேங்கியுள்ள நீரில் வெறும் காலாக நடக்கக்கூடாதுன்னு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்காங்க. எலிக்காய்ச்சல் என்பது சுழல் வடிவ நுண்ணுயிரியான லெப்டோஸ்பைரா எனப்படும் பாக்டீரியாவிலிருந்து விலங்குகளுக்கு பரவி அதன் மூலம் மனிதனிடம் தொற்றிக்கொள்ளும் நோய். இது சிறுநீரகம் மற்றும் நுரையீரலில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நாய்கள், பன்றிகள், கால்நடைகளின் சிறுநீர் மூலமாகவும் குறிப்பாக எலிகளின் கழிவு மூலமாகவும் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவுகிறது. அப்போது சுழல் வடிவ லெப்டோஸ்பைரா அப்படின்ற பாக்டீரியாவில் தான் இந்த நோய் மனிதர்களை தாக்குது. இதையடுத்து லெப்டோஸ்பைரோசிஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான திட்டத்தை குஜராத், கேரளம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஆகிய மாநிலங்களில் மத்திய அரசு தொடங்கியது. எலிக்காய்ச்சல் மூலம் நிகழும் உயிரிழப்புகளை தவிர்ப்பதே இத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். சரிங்களா? ஸோ இப்போ எலிக்காய்ச்சல் மூலிமா நமக்கு என்ன நோய் பரவுங்க, லெப்டோஸ்பைரோசிஸ் அப்படின்ற நோய்படுது. அது மூலிமா மனிதனுடைய சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுது. இதனுடைய பாக்டீரியா வடிவம் பார்த்திங்கன்னா சுழலுடைய லெப்டோஸ்பைரான்ற பாக்டீரியா மூலமாக இந்த நோய் நமக்கு தாக்குது. அதே போல் லெப்டோஸ்பைரோசிஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான திட்டத்தை குஜராத், கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவில் முன்னெடுத்திருக்கு. அடுத்ததாக, வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு. செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்ய தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெற செய்வதொரு வழி அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அதிகாரம் தெரிந்து செயல் வகை. அடுத்து, உலக பொருளாதாரத்தினுடைய அச்சாணியாக தங்கம் திகழுது அப்படின்னு இந்த எடிட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அது முக்கியமான நம்ம பார்ப்போம். உலகளவில் ஒரு நாட்டின் பொருளாதார சக்கர சூழ்ச்சியை இயங்க செய்வதில் நாட்டின் நிதி கட்டமைப்பு வலிமை நிர்ணயிப்பதில் அந்த நாட்டினுடைய தங்க கையிருப்பு தான் முக்கிய பங்காற்றுகிறது. அன்றைய துருக்கியின் பகுதியான லிடியாவில் குரோசஸ் மன்னரின் காலத்தில் கிமு 561 முதன்முதலில் தங்க நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ முதன்முதலில் தங்க நாணயம் கிமு 561 துருக்கியோடைய லிடியாவில் குரோசஸ் மன்னர் காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. அமெரிக்காவின் பங்குச்சந்தைக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான வர்த்தகம் தங்கத்துக்காக நடைபெறுகிறது. லண்டனில் செயல்படும் உலக தங்க சபை கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியிட்ட பட்டியலின்படி உலகில் அதிகம் தங்கம் வைத்திருக்கும் நாடுகளில் வழக்கம் போல் அமெரிக்கா தன் கையிருப்பில் 8133 டன் கையிருப்பு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அந்த வகையில் இந்தியா 880 டன் உற்பத்தியுடன் தங்கத்துடன் 8வது இடத்துல இருக்காங்க. உலகின் மொத்த தங்க தேவையில் இந்தியா 26% பங்கு வகிக்கிறது. திடீரென ஒரு நாட்டின் பொருளாதாரம் பாதிப்படைந்தால் தங்கத்தை விற்று அந்த நெருக்கடியை சமாளிக்கலாம். இதை சந்திரசேகர் இந்திய பிரதமராக 10/11/1990 முதல் 21/6/1991 வரை 223 நாட்கள் மட்டுமே பதவி வகித்தார். அப்போ சந்திரசேகர் பார்த்திங்கன்னா 223 தான் பிரதமராக பதவி வச்சிருக்காரு. இவரது ஆட்சி காலத்தில் 1991ஆம் ஆண்டு மே மாதத்தில் நாட்டின் அந்நிய செலவன் நெருக்கடியை சமாளிக்கவும்
வெளிநாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன்களை செலுத்தவும், இறக்குமதியை கையாளவும், சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கடன் பெறவும் 47 டன் தங்கம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்திடமும், மீதமுள்ள 20 டன் தங்கம் வந்து பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்திடம் அடமானம் வைக்கப்பட்டு நாட்டின் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்பட்டது. அப்போது நம்முடைய இந்தியா பார்த்திங்கன்னா 8வது இடத்த தங்க இருப்பில் வந்து 8வது இடத்துக்கு, தங்க தேவையிலேருந்து 26% பங்களிச்சிருக்கு. சந்திரசேகர் பிரதமராக இருந்த 10/11/1990 முதல் 21/6/1991 வரை நாட்டுடைய பொருளாதார நிலையை வந்து சமாளிக்கிறதுக்காக நிறையா 2 பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காரு. சரிங்களா? அதுக்கு தங்கத்தை அடமானம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்திய பிரதமராக நரசிம்மராவ் இருந்தபோது அதே ஆண்டில் 47 டன் தங்கத்தை இங்கிலாந்து வங்கி, ஜப்பான் வங்கியிலும், 20 டன் தங்கத்தை வந்து சுவிட்சர்லாந்து வங்கியிலும் வந்து அடமானம் வச்சு தான் வந்து இந்திய பொருளாதாரத்தை வந்து திவாலாகாமல் வந்து தடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தா உலகளவில் தங்கம் வாங்கும் 2வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. இந்த அளவிலான தங்க சேமிப்பு இந்திய பொருளாதாரத்துக்கு மறைமுக வலிமை அளிப்பதோடு சர்வதேச சந்தையில் இந்தியாவின் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கிறது. உலகில் தங்கத்தின் 2வது பெரிய சில்லறை சந்தையாக இந்தியா இருக்குது. மஞ்சள் உலோகமான தங்கத்தின் வரலாறு காணாத அப்போ மஞ்சள் உலோகம் வந்து தங்கம்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, தங்க நாணயம் வந்து ஃபஸ்ட்டு எப்போ அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா, துருக்கியுடைய லிடியாவில் குரோசஸ் மன்னனுடைய 561 கிமு 561 அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை அடமானம் வச்சு 2 பிரதமர்கள் வந்து இந்திய பொருளாதாரத்தை வந்து மீட்டிருக்காங்க. தங்கத்தை வாங்குறதுல வந்து 2வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த இன்னுயிர் காப்போம் திட்டம் நீட்டிப்பு அரசாணை வெளியீடு. இந்த இன்னுயிர் காப்போம் திட்டம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 2021 டிசம்பரில். எங்கன்னா செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டத்தை காப்பீட்டு முறையின் கீழ் வரும் 2027ஆம் ஆண்டு ஜனவரியில் வந்து செயல்படுத்த அரசு அனுமதித்திருக்காங்க. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற திட்டத்தை அரசு தொடங்கியது. அதன் கீழ் 2 லட்சம் மதிப்பில் வரையிலான 101 வகையான உயிர்காக்கும் சிகிச்சைகளை தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் கட்டணமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிறது. அப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டாக இந்த குரூப் 2 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் அரசு வந்து எவ்வளோ லட்ச ரூபாய்க்கு நமக்கு வந்து சிகிச்சைக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். முன்னாடி வந்து 1 லட்ச ரூபாய் இருந்துச்சு, ரீசெண்டாக 2 லட்ச ரூபாய் மாற்றிருப்பாங்க. எத்தனை வகையான சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம்பிள் கேட்டாலும் கேட்பாங்க. 101 வகையான உயிர் சிகிச்சைகளுக்கு வந்து அரசு வந்து இது காப்பீடு திட்டத்தை வந்து வழங்குது. முதல்வர் காப்பீடு இல்லாதவர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா உயிர்காக்கும் சிகிச்சை வழங்கப்படுகிறது. இதற்காக மாநிலம் முழுவதும் 723 தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் திட்டம் இணைக்கப்பட்டது. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டமானது காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதை 2027 ஜனவரி 10ஆம் தேதி வரை நீட்டிக்க வேணும்னா சுகாதார திட்ட இயக்குனர் வந்து தரப்பில் பரிந்துரைக்கப்பட்டது. இது வந்து தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க. அப்போது மேலும் 10 வருஷத்துக்கு 2027 ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்தை வந்து நீட்டிக்க போகிறாங்க. அடுத்ததாக தனியார் பள்ளிகளில் அக்டோபர் 30-31 இலவச சேர்க்கை. இலவச கட்டாய கல்வி ஆர்டின்னு சொல்லும் தெரியுங்களா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு தனியார் பள்ளியில் 25% இதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும். இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை படித்தா மட்டும்தான் இதை வந்து நம்ம அமல்படுத்த முடியும். இந்த ஆர்டியை தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 2013ஆம் ஆண்டு முதல் தான் இந்த ஆர்டி வந்து நடைமுறையிலிருந்து வருது. அடுத்ததாக அதிக விண்ணப்பங்கள் வந்த பள்ளி பார்த்திங்கன்னா இப்போ 25% ரிசர்வேஷன் கொடுக்கணும், சீட்டு கொடுக்கணும். அதிகமாக வந்து ஸ்கூலில் வந்து அப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா குலுக்கல் முறையில் வந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த மாணவர்களை. அடுத்த இந்த திட்டத்தில் ஆதரவற்றவர்கள், HIV-யால் பாதிக்கப்பட்டவர்கள், 3ஆம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னா 2009 தமிழகத்தில் வந்து 2013 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. எல்கேஜிலேருந்து அல்லது 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் கம்பல்சரி படித்தா மட்டும் தான் இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயனடைய முடியும். இது யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டு 80 வருஷம் நிறைவாயிடுச்சு. எப்போனா அக்டோபர் 24, 1945 சான் பிரான்சிஸ்கோ, அது கலிஃபோர்னியாவில் இருக்குது. அங்கே தான் வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அதனுடைய 80ஆம் ஆண்டு நினைவு தான் வந்து டெல்லியில் வந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 24 பார்த்திங்கன்னா ஐநா தினம். அடுத்ததாக பிரதமர் வந்து வேலைவாய்ப்பு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காரு. அதில் யூபிஎஸ்சி தேர்வுகளில் இறுதிப்பட்டியலில் இடம்பெற்று பின்னர் தேர்வு பெறாதவர்களுக்காக பிரதீபா சேது என்ற வலைதளம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போது யூபிஎஸ்சியில் வந்து ஓவராலில் வராதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரதீபா அப்படின்ற ஒரு வலைதளம் தொடங்கப்பட்டிருக்கு. அதன் மூலிமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை செலக்ட் ஆகாதவங்க தனியாரில் வந்து வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இதனால் வேலைவாய்ப்பு வந்து அதிகமாகும், அவங்களுடைய நாலேஜை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கனடாவில் தீபாவளி சிறப்பு அஞ்சல் தலை வெளியீடு. தீபாவளி பண்டிகையொட்டி கனடா அஞ்சல் துறை சார்பில் சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. கனடாவின் பன்முக கலாச்சார கட்டமைப்பை கொண்டாடும் நோக்கில் இந்த அஞ்சல் தலை வெளியிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் தீபாவளி என்ற வார்த்தையுடன் பாரம்பரிய ரங்கோலி படமும் இடம்பெற்றுள்ளது. ஸோ கனடாவில் தான் தீபாவளிக்கான சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் ரங்கோலி படம் போட்டிருக்கு. அடுத்து தவறான ஏஐ தகவலை நீக்க கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் கேடு. செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தேர்தல் பிரச்சாரங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை புகார் அளிக்கப்பட்ட 3 மணி நேரத்திலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு அரசியல் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கெடு வச்சிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324 கீழ் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி தவறான தகவல்களை பகிரப்படுவதை தடுக்க இந்த நடவடிக்கை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அப்போ எந்த ஆர்டிகல் படி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 324 படி தவறான பரப்புரையை நீக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஏதாவது வீடியோ இல்லை மியூசிக் போடுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 10% பார்த்திங்கன்னா அந்த ஏஐன்றதை மென்ஷன் பண்ணி தான் வீடியோவோ இல்லை மியூசிக்கோ போடணும் அப்படின்னுட்டு. ஸோ அந்த வகையில் தான் இப்பயும் சொல்கிறாங்க தேர்தலுக்கு பரப்புரை அப்போ ஏஐ மூலிமா போட்டிங்க அப்படின்னா புகார் கொடுத்த 3 மணி நேரத்தில் நீக்கணும் அப்படின்னு. அடுத்த ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி வெளியேறியது பாகிஸ்தான் அணி. இந்தியாவில் நவம்பர் முதல் டிசம்பர் வரை நடைபெறவுள்ள ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியிலிருந்து பாகிஸ்தான் விலகியது. 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி தான் நவம்பர் 28 டிசம்பர் 10 நடக்குது சென்னையில் மற்றும் மதுரையில். ஸோ இதில் தான் பாகிஸ்தான் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னா வெளியேறிட்டாங்க. அடுத்ததாக குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பிரிவில் புக்கர் பரிசு அறிமுகம். குழந்தைகளுக்கான புனைக்கதைகள் பிரிவில் புதிய புக்கர் பரிசு வழங்கப்பட உள்ளதாக புக்கர் பரிசு அறக்கட்டளை தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோனா 50,000 பவுண்டு இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 58.49 லட்சம் பரிசு தொகைக்கான புத்தகத்தை குழந்தைகள் மற்றும் மூத்த எழுத்தாளர்கள் அடங்கிய நடுவர் குழு தேர்வு செய்யும் என அந்த அறக்கட்டளை அறிவிச்சிருக்காங்க. ஆங்கில இலக்கியத்தில் மிகவும் உயரிய பரிசாக கருதப்படும் புக்கர் பரிசு கடந்த 1969ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சர்வதேச புக்கர் பரிசு 2005ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பிரிவில் புதிய பரிசு அதாவது புக்கர் பரிசு அறக்கட்டளை அறிவிச்சிருக்காங்க. ஸோ குழந்தைகள் எழுதுகிற அந்த கதையை பார்த்திங்கன்னா படிச்சுட்டு ஒரு நடுவர் குழு தீர்மானிக்கும். அதில் வெற்றி பெற்றவருக்கு 2027ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு விருதும் அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இந்த புக்கர் பரிசு புத்தகம் 8 முதல் 12 வயது உள்ள குழந்தைகள் தான் சிறந்த புனைக்கதைகள் பிரிவில் பிரிட்டன், அயர்லாந்தில் ஆங்கிலத்தில் அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பில் வெளியாகி இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ எந்த 2 இதில் பிரிட்டன் அப்படின்னா அயர்லாந்தில் ஆங்கிலத்தில் அல்லது ஆங்கில மொழிபெயர்ப்பில் வெளியாகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நிகழ்காண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு கன்னட எழுத்தாளரான பானு முஸ்டாக் எழுதிய தீபா பாஸ்தி மொழிபெயர்த்த ஹார்ட் லேம்ப் புத்தகத்துக்கு வழங்கப்பட்டது. அப்போது நிகழ்காண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசு யார் கொடுத்துருக்காங்கன்னா கன்னட எழுத்தாளர் பானு முஸ்டாக் எழுதி தீபா பாஸ்தி மொழிபெயர்த்த ஹார்ட் லேம்ப் என்ற புத்தகத்தை வழங்கப்படுது. உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்தியாவில் புக்கர் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யார், எந்த ஆண்டு, எந்த நூலுக்காக? தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து காசா சுகாதார கட்டமைப்பு புனரமைக்க $700 கோடி தேவை. உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் டெட்ரஸ் அதனம் கேப்ரி சொல்லியிருக்காரு. அப்போது உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரஸ் அதனம் கேப்ரியசஸ். புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்கா முதல்வர் திறந்து வச்சிருக்காரு. புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதல்வர் திறந்து வச்சிருக்காரு. சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலம் யாருடைய மூலம் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலம் 58 ஏக்கர் பரப்பை கொண்ட அடியாறு உப்பங்கழி சீரமைக்கப்பட்டு தொல்காப்பிய பூங்கா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எந்த பூங்கா? அடியாறு உப்பங்கழி சீரமைக்கப்பட்டு தொல்காப்பிய பூங்கா. இந்த பூங்காவுக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2011ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதி திறந்து வச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 42.45 கோடியில் இந்த பூங்கா புனரமைப்பு செஞ்சுருக்காங்க முதல்வர் அவர்கள். ஸோ தொல்காப்பிய பூங்கா அடிக்கல் நாட்டப்பட்டது 2008, திறந்தது 2011. யாருன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி. இப்போ புனரமைச்சிருக்காங்க. எத்தனை கோடினா 42.45 கோடியில். யாருன்னா சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலியமாக தான் அடியாறு உப்பங்கழி சீரமைக்கப்பட்டு தான் அந்த பூங்கா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த மருது பாண்டியருடைய நினைவு தினம் 224வது நினைவு தினம். சரிங்களா. மருது பாண்டியருடைய 224வது நினைவு தினம் தான் கொண்டாடப்படுது. கடந்த 1801 அக்டோபர் 24ஆம் தேதி பிரிட்டிஷாரால் திருப்பத்தூரில் தூக்கிலிடப்பட்டனர். இவர்களது நினைவு நாள் தான் அரசு விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்போ அக்டோபர் 24, 1801 தான் மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அவருடைய 224வது நினைவு தான் தற்போது நடைபெற்றது. அடுத்த பசுமொன்னில் தேவர் சிலைக்கு தங்க கவசம். என்னென்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் கடந்த 2014ஆம் ஆண்டு தங்க கவசம் வழங்கப்பட்டது. யாருன்னா முத்துராமலிங்க தேவர்களுக்கு. இந்த தங்க கவசம் ஆண்டுதோறும் தேவர் ஜெயந்திக்கு 5 நாட்களுக்கு முன்பாக சிலைக்கு அணிவிக்கப்படும். விழா முடிந்த 2வது நாள் சிலையிலிருந்து தங்க கவசம் அகற்றப்பட்டு மதுரை அண்ணா நகரில் உள்ள அரசுடையமைக்கப்பட்ட வங்கிக்கு பாதுகாக்கப்பட்டதில் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வருகிற 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவருடைய 63வது குரு பூஜை. குரு பூஜைனா
இறந்த தினம் 118வது ஜெயந்தி விழா, அதுனா வந்து பிறந்த தினம், அதை வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அந்த தங்க கவசத்தை வந்து 2014 ஜெயலலிதா அம்மா கொடுத்துருக்காங்க. அது எங்கே திரும்ப வைப்பாங்கன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அசையமைக்கப்பட்ட வங்கியில் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ தினமணியில் இந்த முக்கியமான கண்ணாட்டவில் தான். அடுத்து நம்ம இந்து தமிழுக்கு போகலாம். முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை நடைபெற்றது. இது 1914 ஜூலை 28 தொடங்கி 1918 நவம்பர் 11ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. எப்போ 1914 ஜூலை 28, 1918 நவம்பர் 11ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பெரும்பாலான நாடுகள் இதில் பங்கேற்றன. தமிழகத்தில் பள்ளி சிறார் கண்ணொளி காப்போம் திட்டம் 2009 தொடங்கப்பட்டது. இதன் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கிட்டப்பார்வை பரிசோதனையை செய்து இலவசமாக கண்ணாடி வழங்கப்படுகிறது. அப்போது கண்ணொளி காப்போம் திட்டம் எந்த பார்வைக்குனா கிட்ட பார்வைக்கு தான். 6 முதல் 12 வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு 2009 வந்து தொடங்கப்பட்டது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது, அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டக திட்டம் 2015 செப்டம்பர் 8 தொடங்கப்பட்டது. தாய்மார்கள் மற்றும் பிறந்த குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம். அப்போது அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டக திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2015 செப்டம்பர் 8. அடுத்ததாக, மாமல்லபுரத்தில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமையான தலசயன பெருமாள் கோயில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 63வது தலமாகும். பூதத்தாழ்வார் அவதரித்த இடமான இது 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர் பாராங்குசனால் ஆகம விதிப்படி கட்டப்பட்டது தான் வந்து இந்த தலசயன பெருமாள் கோவில். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ள மலை முருகன் அசுரர்களை அவர்களின் தலைவனான சூரபதுமனையும் அழித்துவிட்டு வள்ளியை மணந்து அமைதியுடன் எழுந்தருளிய மலை என்பதால் தணிகை மலை என அழைக்கப்படுகிறது. அப்போது இந்த மலையில் வந்து முருகன் வந்து அசுரர்களையும் அவனுடைய தலைவனான சூரபதுமனையும் அழித்து வள்ளியை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இது தணிகை மலை அப்படின்னு அழைக்கிறாங்க. எந்த மலைனா திருத்தணியில் சுப்பிரமணியர் கோயிலில் அமைந்துள்ள மலை தான். சென்னை ஆளுநராக இருந்த எட்வர்ட் எலியட்டின் பெயர் தாங்கிய பெசன்ட் நகர் கடற்கரை இளைய தலைமுறையினர் கூடும் இடமாக தற்போது இது உள்ளது. பல வகைப்பட்ட உணவகங்களும் மணமகிழ் மன்றங்களும் அவர்களுக்கான ஈர்ப்பை கூட்டுகின்றன. அப்போ பெசன்ட் நகர் தான் வந்து எலியட் கடற்கரைன்னு சொல்கிறாங்க. எலியட் கடற்கரையின் அடையாளங்களில் ஒன்று கார்ல் இசுமிட் நினைவு சின்னம். மூழ்கி கொண்டிருந்த ஓர் நீச்சல்காரரை காப்பாற்ற தன்னுயிர் ஈத்த டச்சு மாலை ஒருவரின் நினைவாக இந்த நினைவு சின்னம் கடற்கரையின் மத்தியில் எழுப்பப்பட்டுள்ளது. அப்போது எலியட் கடற்கரையினுடைய அடையாளத்தில் ஒன்று தான் அந்த கார்ல் இசுமிட் நினைவு சின்னம். அதுதான் வந்து ஒருத்தர் காப்பாற்ற போயிட்டு ஒருத்தர் இறந்துட்டார், டச்சுக்காரர் ஒருத்தர் இறந்துட்டார், அவருடைய நினைவாக அந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கு. அடுத்த, உலகில் வந்து அதிகம் விற்பனையாகும் நூல்களை எழுதியவர்கள் ஒருவர் அமெரிக்காவின் டேனியல் ஸ்டீல். காதல், குடும்ப உறவுகளை பற்றிய இவரது நூல்கள் 100 கோடி பிரதிகளுக்கு அதிகமாக விற்பனையாகியுள்ளது. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த, பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் தமிழகத்தில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துடன் 2019 ஆகஸ்ட் 2 ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது. இப்போ பிரதமர் மந்திரியுடைய மக்கள் ஆரோக்கிய திட்டம் தமிழகத்துடைய முதல்வருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டுடன் எப்போ மெர்ஜ் பண்ணாங்கன்னா 2019 ஆகஸ்ட் 2. இது வந்து 5 லட்சம் வரைக்கும் காப்பீட்டுத் தொகை வந்து வழங்குது. அடுத்து, தமிழகத்தில் மாதவிடாய் கால சுகாதார திட்டம் 2012 மார்ச் 27 தொடங்கப்பட்டது. மாதவிடாய் கால சுகாதார திட்டம் 2012 மார்ச் 27 தொடங்கப்பட்டிருக்காங்க. தாய் சேய் நல சுகாதாரத்தை மேம்படுத்துவது, வளரிடம் பெண்களிடையே சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்டவை இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 1884 டிசம்பர் 3ஆம் தேதி வங்காள மாகாணத்தின் தற்போதைய பீகார் ஜிராத்தேயில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவர் குடியரசுத் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றிருக்கார். அப்போது ராஜேந்திர பிரசாத் எப்போ பிறந்திருக்காரு? 1884 டிசம்பர் 3. எங்கன்னா முன்னாடி வங்காள மாகாணம், தற்போது பீகார். அதனால தான் அவர் வந்து பீகார் காந்தின்னு சொல்லுவோம். அடுத்ததாக, நபித்ரோமைசின் என்கிற பெயரில் இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ள ஆன்டிபயோட்டிக் மருந்து சுவாசம், புற்றுநோய், நீரிழிவுக்கு பயனுள்ளது என்று இங்கிலாந்து மருத்துவ ஆய்விதழ் தெரிவித்திருக்காங்க. அப்போ நபித்ரோமைசின் என்கிற பெயரில் இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ள ஆன்டிபயோட்டிக் மருந்து தான் சுவாசம், புற்றுநோய், நீரிழிவுக்கு வந்து பயனுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு நாளில் அதிக இடைவெளிக்கு பிறகு நாம் உண்பது ஏறக்குறைய 10 மணி நேரம். எப்படின்னா நைட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா திரும்ப காலையில் மேக்ஸிமம் வந்து 8 மணி தான் சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் இருக்கும். ஆனால் நைட்டு ஒரு சில பேர் 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஸோ ஏறக்குறைய 10 மணி நேரம் கேப் இருக்கிறதால தான் அதுதான் காலை உணவு. அதனால தான் அதை பிரேக் ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீண்ட விரதத்தை உடைப்பது. பிரேக் அப்படின்னா வந்து உடைப்பது, ஃபாஸ்ட் அப்படின்னா வந்து விரதம். அதுதான் வந்து நீண்ட விரதத்தை உடைப்பது தான் வந்து பிரேக் ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க. அடுத்த, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளத்தின் எரவிக்குளம் பகுதியில் டெட்ரானியம் மணிலாலைனம் எனும்
புதிய பூக்கும் தாவர வகை கண்டறியப்பட்டுள்ளது. சோலைக்காடுகளில் வளரக்கூடிய மூலிகை தாவரம் இது என்னென்னா டெட்ரானியம் மணிலாலியனம். அது புதிய பூக்கும் தாவர வகை. அடுத்ததான் மரவள்ளி கிழங்கு பயிரை கடந்த சில ஆண்டுகளாக பாதித்து வந்த மாவு பூச்சிகளை இயற்கையாக அகற்றும் வகையில் அனாஜிரிஸ் லோப்சி எனும் ஒட்டுண்ணி குருவி வகையை இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வெற்றிகரமாக பயன்படுத்தியுள்ளது. அப்போது மரவள்ளி கிழங்குல ஒரு பூச்சி மாவு பூச்சி தாக்குது. அது இயற்கையாக அகற்ற வகையில் அனாஜிரிஸ் லோப்சி அப்படின்ற ஒரு ஒட்டுண்ணி குருவியை இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் வெற்றிகரமாக கண்டுபிடிச்சி பயன்படுத்துகிறாங்க. இந்த ஐக்கியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1929 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த இந்தியாவில் 3682 புலிகள் வாழ்வதாக 2022 மத்திய வனத்துறை மேற்கொண்ட கணக்கெடுப்பு கூறுகிறது. உலகில் வாழற 80% புலிகள் காட்டுப்புலிகள் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த தினத்துக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழில் இருந்த முக்கியமான நியூஸ். ஸோ சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ டு ஆல்.